வெல்கம் டு தி ஹார்ட் டிசைன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் ரெண்டாவதாக இம்பார்ட்டண்டான ஸ்டிச். நான் நிறைய ஸ்டிச் போடும்போது இடையில சொல்லியிருப்பேன், நீங்கள் செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ஈஸியாக வரணும். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே இனிமேல் வர எந்த ஸ்டிச்சுக்குமே வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகாது. ஏன்னா இந்த ஸ்டிச்சில் வந்து நிறைய பெண்டெல்லாம் இருக்கும், வளைஞ்சு நம்ம போடுவோம். அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து அந்த செயினோட நுணுக்கம் வந்து அழகாக ஈஸியாக வந்துடும். அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகிறதும் குறைஞ்சிரும். அப்போ இனிமேல் வர எல்லா ஸ்டிச்சையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போடுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஷேப் வந்து முக்கியமாக தேவை. நார்மலாக நம்ம ஹார்ட் ஷேப் போட்டிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் போடுவோம் இல்லையா, இந்த ஹார்ட் ஷேப் தான் இதுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா இந்த ஹார்ட் ஷேப்பை வச்சு தான் இதில் வந்து போட ஆரம்பிப்போம். நம்ம செயின் எப்படின்னா இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராயிங்கை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி, அதாவது ஒரு இலை மாதிரி போடுவோம் இல்லையா, ஒரு பெட்டல்ஸில் வரும் இல்லையா பூக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி இந்த மாதிரி போடும்போது ப்ராக்டிஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வரைகிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கு மேலே ஷேப்பாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் சைடும் வர்ற மாதிரி, இப்போ மேலே மட்டும் போட்டோம், இப்போ மேலேருந்து அப்படியே கீழே வர்ற மாதிரி இந்த சைடில் வளைஞ்சு திரும்ப இந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரி வளைஞ்சு திரும்ப மேலே போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராயிங் மட்டுமே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு தேர்ட் ஒன் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ட்ராயிங், அதாவது வெறும் வளைவு மட்டும் இந்த மாதிரி வளைஞ்சு கொஞ்சம் நெருக்கமான வளைவாக போடுங்க. வளைஞ்சு இந்த மாதிரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணி பாருங்கள். இந்த 3 ஷேப்பையுமே நல்லா ட்ராயிங் பண்ணி பாருங்கள். ட்ராயிங் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஷேப்பு, இப்போ ரவுண்ட் ஷேப் இருக்குன்னா இந்த ஷேப்புக்குள்ளே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி இந்த வளைவு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வளைவு வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரா பண்ணி பாருங்கள். திரும்ப நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங்கை இந்த மாதிரி வெறும் வளைவு வச்சு போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டு பாருங்கள். நான் ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன். இந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் போட்டாலும் சரி, இல்லை டேரெக்டாக இந்த ஹார்ட் போட்டாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பழகிக்கோங்க. நான் இப்போ 2வது டைப் இருக்கு இல்லையா, அந்த டைப்பை நான் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் போடும்போது இந்த இடத்துல வந்து பெண்டு வரணும். இந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரி ஐ மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும், அது மாதிரி போடக்கூடாது. இந்த இடத்துல வந்து வளைவாக இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பேஸை வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண தெரியுதுன்றது தான் முக்கியம். நீங்கள் எங்கேயாவது முடிக்க முடியலன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு எங்கே கேப் இருக்கோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு இந்த மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மாடல் இது, செகண்ட் மாடல் இது, தேர்டாக தான் நீங்கள் இந்த மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எந்தெந்த ஷேப்னால் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த பின்னாடி கழுத்துலலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த வளைவுலலாம் எப்படி போடுறோங்கிறது தெரியும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் வரைஞ்சி அதில் நீங்கள் 5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு இப்படி சைஸ் வச்சிங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 இன்ச் இருக்கா, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வருது 5 இன்ச். இந்த இன்ச்சு கேப்பில் நீங்கள் ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு நெக் மாதிரி வளைவாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி 5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இந்த வளைவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் எங்கெங்கே வளையணுங்கிறது தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து பேக் நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. த்ரெட்டில் மட்டும் இல்லாமல் பீட்ஸ்லேயுமே ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது த்ரெட்டில் எப்படின்னா ரொம்ப குட்டியாக இது வரைக்கும் போடாத அளவுக்கு செயினை வந்து குட்டியாக போடணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்படி கிளாத்தில் போடலாங்கிறத சொல்லித்தர்றேன். இப்போ நம்ம மேலே சொல்லி காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு என்னென்ன ஷேப்புன்னு, அதே மாதிரி இப்போ நான் மேலே போட்டிருந்தேன் இல்லை 2வது அந்த மாதிரி இந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். இந்த ஷேப்பில் ஒன்று போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஷேப் இந்த மாதிரி வளைவாக
இந்த 2 ஷேப்லேயுமே போட்டுட்டு இதில் எப்படி போடுறேங்கிறத சொல்லி காட்டுறேன். இதில் நான் வந்து டைரெக்டாகவும் போடுவேன். உங்களுக்கு ஒன் சைடு 2ஆக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு ஒன் சைடு ட்ராப் பண்ணிவிட்டு போட்டு காமிக்கிறேன். இன்னொரு சைடு ட்ராப் பண்ணாமல் நான் போட்டு காமிக்கிறேன். எப்படி போடுறேங்கிறத பாருங்கள். இப்போது நான் இந்த சைடு ட்ரா பண்ணியிருக்கேன், இந்த சைடு ட்ரா பண்ணல. இது ரெண்டையுமே எப்படி போட்டு காட்டுறேன்றதை பாருங்கள். இப்போது உங்களுக்கு இந்த ஷேப்லேருந்தே நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு செயின் எடுக்கிறோம். எப்போதும் போல் ஒரு லூப் எடுப்போம். லூப் எடுத்துகிட்டு டைரெக்டாக மேலே கொண்டு போயிடக்கூடாது. தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கிட்டக்க, அதாவது இதுலேயே ஒரு 3 லைன் செயினாவது வரணும். அந்த அளவுக்கு ரொம்ப கிட்டக்க நம்மளோட இந்த ஹூக் பார்ட் நுழையிற அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் செயின் வெளியில் எடுக்கணும். பார்த்திங்கன்னா இதுலேயே நான் வந்து 2வது செயின் போடுறேன். திரும்ப 3வது செயின் வரைக்கும் ஒரு லைனில் குட்டி லைன்லேயே நான் 3 செயின் வரைக்குமே போட்டிருக்கேன். போட்டுட்டு மேலே வளைவுலையுமே நல்ல குட்டி குட்டியாக போடணும். நீங்கள் இந்த ஸ்டிச் மட்டும் போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு இனிமேல் வர எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து வளைவு நெளிவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குட்டி குட்டி செயின் போடும்போது நம்மளுக்கு அந்த த்ரெட்டு கட் ஆகுறதும் குறைஞ்சிரும். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து குட்டி குட்டி செயின் எடுக்கும்போது ரொம்பவே பொறுமையாக மெதுவாக எடுப்போம். எடுக்கும்போதே நம்மளுக்கு அந்த த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். அப்போது நம்ம அதை வந்து த்ரெட்டு கட் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு மைனூட்டாக சின்ன செயினாக போடுறேன் பாருங்கள். நான் ஜூமில் வேணாலும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜூமில் வச்சு காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு சின்ன செயினாக போடுறேன் பாருங்கள். கீழே நம்ம பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து ரொம்ப நான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் பிடிச்சிருக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி மேலே எடுத்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி செயின் போடும்போது ரொம்பவே சீக்கிரமாக அருந்துட்டு வந்துடும் நூல். அதனால் நீங்கள் வந்து லைட்டாக பிடிச்சிருக்கேன் அவ்வளோதான். நான் வந்து அதில் த்ரெட்டில் கோர்த்து விடுறதுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற லெவலுக்கு தான் பிடிச்சிருக்கணும். பார்த்திங்கன்னா நான் அந்த வளைவுலலாம் குட்டி குட்டியாக செயின் போட்டு திருப்பிட்டு வர்றேன். கொஞ்சம் கூட பெரிய செயின் போடக்கூடாது. அந்த நம்மளோட மேலே இருக்க அந்த நோஸ் பார்ட்டு நுழைஞ்சி வர்ற அளவுக்கு மட்டும்தான் செயின் போடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வாட்டர் ஃபில்லிங்காக போடும்போது உங்களுக்கு பார்க்கவே ரொம்பவே அழகாக தெரியும். நீங்கள் இந்த வாட்டர் ஃபில்லிங்கை பீட்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக தெரியும். அதனால் நீங்கள் இந்த ஃபில்லிங்கை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வளைவுலாம் போட தெரியலனா கூட பரவாயில்ல. ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஸ்ட்ரைட் லைனில் இந்த மாதிரி நீங்கள் குட்டி செயினாக போட்டுக்கோங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் இல்லையா எந்தெந்த ஷேப்னு, அந்தந்த ஷேப்லாம் போட்டு பாருங்கள் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் வந்து எப்படிலாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரணுங்கிறது தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு சின்னதாக கொண்டு வரேன்னு பாருங்கள். கீழேயுமே நான் த்ரெட்டை வந்து லைட்டாக கோர்த்து மட்டும் விடுறேன். ஊசியில் நூலை கோர்த்து விட்டுட்டு அந்த நூலை தொட்டு இருக்கேன் அவ்வளோதான். கோர்த்துட்டு அந்த கையை கூட நான் விட்டுருவேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மைனூட்டாக பிடிச்சா மட்டும்தான் நூல் ஈஸியாக மேலே வரும். நம்ம இறுக்கி கீழே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா மேலே வரும்போது கட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டிச் போடுறது ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதுக்காக ரொம்ப பொறுமையாக இருந்து இந்த ஸ்டிச்லாம் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கூட ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்னும் கூட ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே இடையில பாருங்கள் இந்த ஹூக் நுழையிற அளவுக்கு மட்டும்தான் கேப் இருக்குது. ஹூக் பாருங்கள் இந்த மாதிரி தான் செயின் போடணும். உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை வந்து நான் இந்த ஷேப்பில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹார்ட் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது கீழே இருந்து ஒரு செயின் எடுக்கிறேன். எடுத்துட்டு இதுக்குள்ளேயே அட்லீஸ்ட் 3 செயினாவது வரணும்னு சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப குட்டியாக தான் போட்டிருக்கேன். அந்த குட்டியிலேயே வந்து 3 செயினாவது நான் கொண்டு வர்றேன் மினிமமாக. இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வளைஞ்சு நீடியில் கொண்டு வரும்போது உங்களுக்கு நீடில் ரொட்டேஷனுமே நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டியாக போடுறேன் பாருங்கள். இதையுமே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடம்லாம் நம்மளுக்கு ஷார்ப்பாக வராமல் வளைஞ்சி கொண்டு வரணும்.
வளைஞ்சு கொண்டு வரும்போது மட்டும்தான் அந்த செயினோட வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். உங்களுக்கு மெயினாக த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, கீழே வந்து த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்குவீங்க. மேலே கரெக்டாக வரணுங்கிற ஒரு ஆர்வத்தில் கீழே த்ரெட்டை கரெக்டாக டைட்டாக பிடிச்சிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் லூஸ் விட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப ஏன் நான் இதையே சொல்கிறேன்றதை நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஏன்னா இதுதான் பெரிய மிஸ்டேக்காக இருக்கும் த்ரெட்டு கட் ஆகிறதுக்காக. இது வந்து நம்ம குட்டி குட்டி செயினாக போடுறதுனாலையுமே வந்து அடிக்கடி த்ரெட்டு கட் ஆகும். இந்த ஒரு ஸ்டிச் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே இனிமேல் வரக்கூடிய எல்லா ஸ்டிச்லேயுமே உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகாமல் போட முடியும். அந்த அளவுக்கு இந்த ஸ்டிச் வந்து நிறைய ரொட்டேஷன் இதெல்லாம் இருக்கிறனால சூப்பராக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இதை சும்மா போட்டு மட்டும் காட்டுறேன், எந்த இதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்கள் இதை மட்டும் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நீங்கள் அந்த த்ரெட்டு வெளியில் வரலாட்டினா இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாலே த்ரெட்டு மேலே வரும். த்ரெட்டை கீழே இறுக்கமாக பிடிச்சிடாதீங்க. நார்மலாக எப்போதும் போடுற மாதிரி ஒரு சின்ன ரொட்டேட், அவ்வளோதான். கீழே குத்திட்டு ஒரு சுற்றி மேலே ஒரு ரொட்டேட், அவ்வளோதான் பண்ணிகிட்ருக்கோம். வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பேசிக்காக செயின் ஸ்டிச் போட தெரிஞ்ச எல்லாருமே இந்த ஸ்டிச் போட முடியும். ஆனால் சின்னதாக நெருக்கமாக போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஹார்ட்டுக்கே நான் எப்படியும் ஒரு 8லேருந்து 10 செயினாவது போட்டுருவேன். அந்தளவுக்கு நான் நெருக்கமாக போட்டுட்ருக்கேன். இது ரொம்பவே குட்டியான ஹார்ட்டு. எந்த அளவுக்கு நான் குட்டியாக ட்ராயிங் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காமிச்சேன். அப்படி இருந்தும் நான் இதில் வந்து 10 to 12 கூட போடலாம். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அந்தளவுக்கு குட்டி குட்டி செயினாக போட்டுட்ருக்கேன். பாருங்கள், நான் இந்த இடத்துல எனக்கு த்ரெட்டு மேலே வரலன்னா ஜஸ்ட்டு ரொட்டேட் தான் பண்ணுறேன். மேலே வரலன்னா கீழே நூலை நீங்கள் டைட்டாக பிடிச்சிருக்கீங்களான்னு அதையும் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை அறியாமலே நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிருவீங்க. அதுதான் ஒரு பிரச்சனையாகும். ஏன்னா நானுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தேன். த்ரெட்டை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்குவேன், ஒரு மேலே வரலையேங்கிற ஒரு டென்ஷனில். அப்புறம் பார்த்தா அதுதான் பெரிய மிஸ்டேக்காக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஷேப்பில் நான் எப்படி போடுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு நான் வந்து எதையுமே ஃபில் பண்ணல, இந்த சைடு ட்ராயிங் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலேயும் நான் போட்டு காட்டுறேன். ட்ராயிங் போடாமல் இருக்கிற பக்கமும் நான் எப்படி கொண்டு போகிறேங்கிறதையும் நீங்கள் கவனிங்க. இப்போது நான் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு இது போடுறா இருந்தாலும் நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு தான் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டாது அவுட்லைன் கொடுத்துருங்க. நான் இப்போ அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போது நான் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிட்டேன். இப்போது நான் ட்ராயிங் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே எப்படி ஒர்க் பண்ணணும், ட்ராயிங் பண்ணாத சைடு எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ட்ராயிங்கில் போட்டிருக்கனால நான் எப்படி போடுவேங்கிறது தெரியும். அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு போட்டு காமிக்கிறேன். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துலேருந்தே அந்த வளைவை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிடணும். நம்மளுக்கு ஷேப் வர்றதை விட அது எந்த சைடெலாம் வளையுதுங்கிறது தான் முக்கியம். ஏதாவது ஒரு சைடில் போய் நின்றுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல லாக் பண்ணிவிட்டு திருப்பி வேறு சைட்லேருந்து கூட கண்டினியூ பண்ணலாம். நம்ம வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்தளவில் எங்கேயுமே வந்து எண்ணாட் போட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது இடத்துல போய் ஃபினிஷ் ஆகுதுன்னா நீங்கள் அங்கே எண்ணாட் போட்டுட்டு திருப்பி வேறு சைட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம்.
இப்போது நான் இந்த சைடில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படியே நான் ட்ராயிங் பண்ணியிருக்க சைடுக்கு நான் அப்படியே போகிறேன். இப்போது எனக்கு இந்த சைடு எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது அந்த சைடு மட்டும் தான் கொஞ்சம் கேப் இருக்குது. அதனால் நான் இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுட்டு அந்த சைடு வந்து நான் ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய ஹோல் தெரிகிறதுக்கு ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ரொம்பவே ஜூமில் இருக்குது. அதனால தான் மட்டும்தான் உங்களுக்கு இந்தளவுக்கு ஹோல் தெரியுது. இது நம்ம மைனூட்டாக போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹோல் தெரிய தான் ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஹோல் வந்து பெரிய அளவில் விழுந்துடாத அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெளியில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாலாம் ஹோல் தெரியாது, லேசாக தான் தெரியும். இப்போது நான் எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இதை ஜூம் அவுட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது. முதல்ல நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெரிய பெரிய ஹோலாக தெரியும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா காட்டுறேன். இதுவே நான் ஜூம் பண்ணி காட்டினேன்னா உங்களுக்கு நல்ல பிரைட்டாக அந்த ஹோல் வந்து தெரியும். இப்போ ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் வந்து பெருசாக தெரியும். இதே ஜூம் அவுட் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹோல் தெரியாது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு இந்த கலர் போட்டதுனால அந்த ஷேப் தெரியாமல் கூட இருக்கலாம். நான் ட்ராயிங் சைடு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த சைடு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்கில் நான் இந்த இடத்துலலாம் வளைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் அந்த ஷேப்புக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இந்த கலரில் உங்களுக்கு போட்டதுனால அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியலை. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 ஷேப்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி இதெல்லாம் எந்தெந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெருக்கமாக ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள்.